கடந்த 5 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகளின் 5.82 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் வங்கியின் கடன் கணக்கு பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாராக்கடன்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வசூலிக்க முடியாமல் இருக்கும்போது அவை வங்கி பதிவுகளிலிருந்து நீக்கப்படும். நிதி நிர்வாக வசதிக்காக இந்த நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த கடனை வசூலிக்க வங்கிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும். இது தொடர்பான கேள்விக்கு மாநிலங்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். 2024-25 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் 91,260 கோடி வாராக்கடன்கள் வங்கி பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டன. முந்தைய ஆண்டில் அது 1,15,000 கோடியாக இருந்தது. 2020-21 நிதியாண்டில் மிக அதிகபட்சமாக 1,33,000 கோடி ரூபாய் வாராக்கடன் வங்கி பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக கடந்த 5 ஆண்டுகளில் 5,82,000 கோடி ரூபாய் வாராக்கடன் நீக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய 5 ஆண்டுகளில் நீக்கப்பட்ட வாராக்கடனில் 1,65,000 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் மீட்கப்பட்டதாக தெரிவித்த பங்கஜ் சௌத்ரி, சிவில் நீதிமன்றங்கள், கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் மூலம் வாராக்கடன்களை திரும்ப வசூலிக்க வங்கிகள் தொடர்ந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.